ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசித்து அதிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை குறித்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த வசனத்தில் இருந்தாலும் இப்போ நான் ஜெபம் சம்பந்தப்பட்ட காரியத்தை நான் பேசவில்லை. ஹல்லேலூயா. எலியாவை குறித்த ஒரு கண்ணோட்டம். யாரை குறித்து? எலியாவை. இந்த எலியாவை இந்த யாக்கோபு அவர் தன்னுடைய நிருபத்தில் எப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னா, பாடுள்ள மனுஷன் அப்படி சொல்லலை, நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்ட்டார். அவர் பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனவர், வானத்தை அடைத்தவர், மறுபடியும் வானத்தை திறந்தவர், ராஜாவுக்கே சவால் விட்டவர். சரியா? ஒரு பெரிய திருப்பத்தை தேசத்தில் உண்டாக்கினவர், எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர். ஆனால் அவரை புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு சூப்பர் ஹீரோவாக காண்பிக்காமல், ஒரு பிரம்மாண்டமான மனிதனாய் நமக்கு முன்பாக வைக்காமல், யாக்கோபு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ இந்த எலியா பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான நபராய் அறியப்பட்டிருந்தாலும் யதார்த்தத்தை நாம் புரியணுங்கிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் நாம் மனிதர்கள் தான். வானத்திலிருந்து அக்கினி இறக்குனதுனால எலியா கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேசத்தையே கர்த்தர் பக்கம் திருப்பினதுனால அவர் அப்படி பெரிய ஆள்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்முடைய மதிப்பீடு எப்படி இருக்கிறது, நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, நம்முடைய கருத்து கணிப்புகள் எப்படி இருக்கிறது? யாராவது ஒருத்தர் பிரமிக்கத்தக்க விதத்தில் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினால் அவரை நம்ம யாருக்கு இணையாக பார்க்குறோம்? ஆண்டவருக்கு இணையாக பார்க்குறோம், தேவனுக்கு இணையாக நம்ம நினைக்கிறோம். அப்படி தானே? ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், அல்லது சுகமளிக்கும் வல்லமை உடைய ஒரு தேவ மனிதன் வருகிறார், அவர் மூலமாக ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குது, ஆச்சரியமான காரியங்கள் நடக்குதுன்னா, எப்பா அப்படின்னு நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி தான் பவுலும் அவனுடைய உடன் ஊழியனும் ஊழியம் செய்யும்போது அங்கே இருந்த ஜனங்கள் இப்படி நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. நம்ம ஆராதிக்கிற, நம்ம கும்பிடுற கடவுளே மனித உருவில் வந்து விட்டார்கள் சொல்லி இவனை மெர்க்குரி அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. கடவுள் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரே கூடி அவர்களுக்கு திருவிழா கொண்டாட ஆயத்தமாகி விட்டார்கள். அவர்கள் பெயரில் பலி செலுத்துறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ பவுல் பாருங்கள், சட்டையை கிழிச்சுட்டு சொல்கிறா, எப்போ நல்லா இருப்பீங்க, நாங்களும் உங்களை மாதிரி யார் தான், மனிதர்கள் தான். அல்லேலூயா. பேதுரு பாருங்கள், கொர்நேலியு வீட்டுக்கு வருகிறார். கொர்நேலியுவுக்கு கர்த்தர் தூதன் மூலமாக இன்விடேஷன் கொடுக்குறார், போய் யாரை கூட்டிகிட்டு வா, பேதுருவை அழைத்து கொண்டு வா. இப்போ பேதுருவினுடைய வருகைக்காக கொர்நேலியு ஒரு பெரிய க்ரௌடோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு பீட்டர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய புள்ளி, முக்கியமான தேவ மனிதர். ஆனால் அவர் வந்த உடனே பாருங்கள், இவன் போய் காலில் அணிஞ்சிட்டான். அவன் சொல்கிறான், எப்பா நானும் மனுஷன்தான்ப்பா. அல்லேலூயா. இன்னும் சில பரிசுத்தவான்கள் தூதனை பார்த்தோன்னே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. தூதன் தட்டி சொல்லுவான், வணக்கத்திற்குரியவர் யார் தான்? ஆண்டவர் தான், என்னையெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தான், நம்மை போல பாடுள்ள. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ரொம்ப பரிதாபமான ஆள், அதனால தான் எனக்கெல்லாம் இப்படி இருக்குது, அப்படி தானே? நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தோன்னே தெரில, அதனால தான் எனக்கு மட்டும் இப்படியே நிச்சயுது நடக்குது. நான் எந்த நேரத்தில் பிறந்தனோ தெரியல, அதனால தான் என் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்குது, இப்படியே அலைஞ்சி திரிகிற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. இப்படி நாம் நம்மை நினைத்து என்ன செஞ்சிட்ருக்கிறோம், நொந்து கொள்ளுகிறோம். நாம் நம்மையே நினச்சி வருத்தப்படுறோம் நிறைய நேரத்தில். ஆனால் பைபிள் சொல்லுது, இவ்வளோ பிரமிப்பை உண்டாக்கின ஒரு தேவ மனிதன் யாருக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு?
நம்மை போல அன்னைக்கு எழுதப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, 21 நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த வசனத்தை யார் வாசிக்கிறாங்களோ அவங்கள போல தான் ஒரு ஆள். யார்? எலியா. இப்போ இந்த எலியாவை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இந்த எலியா தேவனுடைய மனிதன். அல்லேலூயா. இந்த எலியா யார்? தேவனுடைய மனிதன். இந்த எலியா தேவனுடைய தீர்க்கதரிசி. சரியா? ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கேரித் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில் போய் ஒளிஞ்சிரு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆதாமும் ஏவாலும் ஒளிஞ்சாங்க, ஓகே. அவங்க என்ன செஞ்சாங்க? தப்பு பண்ணாங்க, ஒளிஞ்சிட்டாங்க. எலியா என்ன தப்பு பண்ணார்? கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது தப்பா? கர்த்தருடைய ஊழியத்தை தைரியமாக நிறைவேற்றினது தவறா? தேவனை தேடாத ராஜாவும் ராணியும் ஜனங்களை சோரம் போக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் அது தப்புன்னு ஆண்டுடைய வார்த்தையை முன்னிட்டு கண்டித்தது தப்பா? இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னையே ஒழித்து கொண்டிரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் கர்த்தர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு துணை நின்று யார் அவரை எதிர்த்து வந்தாலும் 2ல் 1 என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் கர்த்தர் 2ல் 1 பார்க்கல, 3ல் 2 பார்க்கல. அல்லேலூயா. எப்போ நீ சத்தம் இல்லாமல் போய் என்ன செஞ்சிரு, அந்த இடத்துல அமைதியாக ஒளிஞ்சிரு. நான் சொல்கிற வரைக்கும் உன்னை வெளியே என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய மனிதன் தான், வல்லமையான தீர்க்கன் தான். ஆனால் அவனும் மறைந்திருக்க வேண்டியது இருந்தது. அவனும் கொஞ்ச காலம் அமைதியாக இருக்க வேண்டியது இருந்தது. அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறதே தெரியாதபடி அவன் தன்னை ஒழித்து கொண்டிருக்க வேண்டியது இருந்தது. அதனால் நீங்களும் நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஏன் இப்படி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும், நான் ஏன் இப்படி யாருக்குமே தெரியாமல் அங்கேயும் இங்கேயுமா என்ன செய்யணும், கண்ணை மறைச்சி வாழணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவ மனிதன் ஏலியாவுக்கே அப்படி தான் ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால தான் அவனை குறித்து பைபிள் சொல்லுது, அவனும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். இந்த கேரித் அப்படிங்கிற அந்த ஆற்றங்கரையில் போய், அந்த நதிக்கரையில் போய் நீ இரு, ஒளிஞ்சிருன்னு சொல்லும்போது, இது ஒரு நைல் நதி மாதிரி 365 டேஸும் தண்ணி ஓடுற ஒரு நதி கிடையாது, ஒரு பெரிய நதி கிடையாது, ஒரு பெரிய நீர்நிலை கிடையாது, ரொம்ப உலக புகழ்பெற்ற நீர்நிலையும் அது அல்ல. அது நீர்நிலையிலேருந்து ஒரு சின்ன பகுதியை பிரிஞ்சு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சாதாரண தண்ணி தான். ஹல்லேலூயா. அப்படி தானே? இதை பற்றி நமக்கு நிறைய என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இவன் ஒளிஞ்சிருந்த இடத்துல வந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது நான் ரொம்ப செழிப்பாக யோர்தான் கரை புரண்டு ஓடின மாதிரிலாம் அப்படிலாம் தண்ணி நிறையவாலாம் என்ன செய்யலை, கொஞ்சமாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் நல்லா வட்டிட்டு, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படின்னா என் வாழ்க்கையில் வறட்சி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என் வாழ்க்கையில் குறைவே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சிங்க குட்டி வேணால் தாழ்ச்சி அடையலாம், ஆனால் கர்த்தரை தேடுற எனக்கு என்ன வரக்கூடாது, ஒரு குறைவு என்ன செய்யக்கூடாது. நல்லது தான், வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் தான். ஆனால் கர்த்தர் அனுமதித்தால் அதற்காகவும் ஸ்தோத்திரம் சொல்ல தெரியணும். இங்கே தண்ணியை ஆண்டவர் வற்றாமலே என்ன செஞ்சுருக்கலாம், வர வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர், வனாந்தரத்தையும் அவாந்தர வெளியையும் ஆறுகளாய் மாற்றுகிறவர். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல ஆண்டவர் தண்ணியை கொண்டு வந்தவர். ஆனால் இப்போ தண்ணி ஓடிட்டு இருக்கிற இடத்துல தண்ணி வற்றி போயிட்டு, யார் இருக்கிற இடம், பரிசுத்தவான் இருக்கிற இடம். யார் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி, தேவ மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி. யாருக்கு அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு கட்டளை, இவனுக்கு தான், அந்த எலியாவுக்கு தான். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியை இப்போ குடிக்க முடியாதபடி என்ன செஞ்சிட்டு, சில நேரத்தில் இப்படி ட்ரைனஸ் வரலாம். அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்களுக்கு மட்டும் கிரைசிஸ் வரலை, உங்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் வரலை, உங்களுக்கு மட்டும் பாதிப்புகள் வரலை, உங்களுக்கு மட்டும் தாழ்ச்சி வரலை, உங்களுக்கு மட்டும் குறைவு வரலை, உங்களுக்கு மட்டும் வற்றி போகிற சூழ்நிலை வரலை. பெரிய தேவ மனிதன் எலியாவுக்கு நெஞ்சிருக்கு. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் நம்மை போல. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அவருக்கு காலையிலையும் சாயங்காலமும் காகங்கள் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்துச்சு. நல்லா என்ன செஞ்சார், சாப்பிட்டார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் காக்காவை காணும். அல்லேலூயா.
காகங்கள் வர்றது என்ன செஞ்சுட்டு ஸ்டாப் ஆகிட்டு. இப்போ அப்பமும் கிடையாது, இறைச்சியும் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, இவருக்கு சோர்ஸ் இப்போ என்ன செஞ்சுட்டு ஸ்டாப் ஆகிட்டு. இவர் அங்கேருந்து இதை வச்சு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. சாப்பிடுவார், அந்த தண்ணியை குடிப்பார், சாப்பிடுவார், அந்த தண்ணியை குடிப்பார், ஜோம் பண்ணிகிட்டு இருப்பார். இதான் அவருடைய வேலை. இப்போ தண்ணியும் வற்றி போய்விட்டது, இவருக்கு ஆகாரம் வந்தது பார்த்திங்களா, அதுவும் நின்று போயிட்டு. சப்ளையும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. அல்லேலூயா. இதுவும் யாருக்கு தான் வந்திருக்கு? எலியாவுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் மட்டும் நினைக்கக்கூடாது எனக்கு வந்த சப்போர்ட்டு ஸ்டாப் ஆகிட்டு, எனக்கு வந்த உதவி நின்று போய்விட்டது, எனக்கு வந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு விட்டது, எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லி இருந்த கதவு என்ன செஞ்சுட்டு இப்போ அடைக்கப்பட்டு விட்டது, என் வாழ்வாதாரம் என்ன செஞ்சுட்டு இப்போ பாதிக்கப்பட்டு விட்டது, எனக்கு வருமானத்திற்கு வழியே இல்லாத ஒரு நிலை என்ன செஞ்சுட்டு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வந்திருக்கு? எலியாவுக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய பரிசுத்தவானுக்கு என்ன செஞ்சுருக்கு? அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் யார்? நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இவரை கர்த்தர் சொல்கிறார், சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை வீட்டில் போய் நீ தங்கி பராமரிக்கப்பட நான் கட்டளையிட்டிருக்கிறேன்ட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் அன்னைக்கு அறியப்பட்ட முக்கியமான புள்ளி, தேவனுடைய சார்பில் நிற்கிற ஒரு மனுஷன். அப்போ இவருக்கு பராமரிப்புக்கு ஆண்டவர் இவர் எங்கே அனுப்பியிருக்கணும்? ஊர்லேயே ஒரு பெரிய விஐபி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும், அனுப்பியிருக்கணும், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரு? இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் அப்பத்தை சாப்பிட்டுட்டு நானும் என் மகன் நினச்சி போகிறோம், சாக போகிறோன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். யோசிச்சு பாருங்கள். நமக்கு உயர்வு வரும், மேன்மை வரும், நன்மை வரும், பெருசாக வந்துடலாம், ஆகா ஓகோன்னு எழும்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தா, என்னடா இறைச்சி அப்பம் சாப்பிட்ட வாழ்க்கை எங்கே? விதவை வீட்டில் போய் எம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு தண்ணி கொண்டு வர போனவள்கிட்ட அப்படியே ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வான்னா அவள் என்ன செய்யறா, பெரிய டைலாகே விடுறா, இருக்கிற அந்த ஒரு அப்பத்தை சுட்டுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோன்னு சொல்லி, ஐயோ நம்ம வேறு இடத்துக்கு வந்துட்டோமோ, தப்பான வீட்டுக்கு வந்துட்டோம், ஒருவேளை வேறு விதவையார் போல் நம்ம தான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சது இருந்தது. ஆனால் அதுதான் சரியான இடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சர்ப்ளஸாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் நடத்துவார். அனுதினமும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அன்றன்றைக்கான தேவைகளை கர்த்தர் தந்து நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். 4 வாரத்துக்கு சேர்த்து வைத்திருக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு வழி என்ன செய்யுது இருக்குன்னு சொல்கிறதுக்கான வாசலை கர்த்தர் வைத்திருப்பார். அதனால தான் பைபிள் சொல்லுது, எலியா நம்மை போல. இவருக்கு அசோசியேட்டாக ஒருத்தர் இருந்தார், எலிசான். அந்த ஆள் ஊழியத்துக்கு ஒரு ஊருக்கு போவார், சுனேம். அங்கே சுனேமியால்னு ஒருத்தி இருந்தா. அந்த அம்மா இவரை பார்த்து, ஆகா நம்ம வீட்டுக்கு இவர் வராமல் போகவே கூடாது, எப்போ வந்தாலும் இவர் நம்ம வீட்டில் வந்து லஞ்சு சாப்பிடணும், அல்லது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அல்லது டின்னர் சாப்பிடணும், ஸ்டே பண்ணணும். அதனால் அவங்க ஹஸ்பண்டை சொல்லி இவருக்கு நம்ம மாடியில் என்ன கட்டிடணும், ஒரு ரூம் கட்டணும், ஒரு கட்டில் போடணும், ஒரு டேபிள் போடணும், ஒரு சேர் போடணும், ஒரு குத்து விளக்கு வைக்கணும். யாருக்கு வாழ்வு? எலியாவுடைய அசோசியேட்டுக்கு வாழ்வு. ஆனால் எலியாவுக்கு என்ன இல்லை, இப்படி வீடு கட்டி கொடுக்க ஆள் இல்லை, இப்படி கட்டில் வசதி செய்து கொடுக்க ஆள் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பைபிள் சொல்லுது, இப்படி வசதி வாய்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்தவர் தான் யார்? எலியா. அதனால தான் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். அவனுக்கும் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சோகம் வந்துட்டு பாருங்களேன். அவனும் மனதளவில் சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட போதும் கர்த்தாவேன்னு சொல்கிற அளவுக்கு சூரச்செடியில் போய் என்ன செஞ்சுக்கிட்டார்? படுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் அவரும் விரக்தி அடைந்திருக்கிறார், வாழ்க்கையில் அவரும் நொந்து போயிருந்திருக்கிறார், வாழ்க்கையில் அவரும் சோர்ந்து போயிருந்திருக்கிறார். அவர் அப்படி தான் சொல்ல, போதும் நீங்கள் என்ன எடுத்துக்கோங்கன்றார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியும் வாழ்க்கையினுடைய விரக்திக்கெலாம் இவர் என்ன செஞ்சுருக்கிறார். அப்போ நாமும் என்னத்தை வாழ்ந்து, என்னத்தை இனிமே அனுபவித்து, இனிமே என்னத்தை சுகத்தெல்லாம் கண்டு, அவ்வளோதான் போதும், இது வரைக்கும் இருந்தது போதும், இது வரைக்கும் வாழ்ந்தது போதும், இது வரைக்கும் அனுபவித்தது போதும், இப்போ இயேசு என்னை எடுத்துக்கிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ற மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படிலாம் இருக்கிறதுனால தான் எலியாமல் அப்படி இருந்தாருங்கிறத நினைப்பூட்ட தான் யாக்கோபு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவரும் நம்மை போல யார் தான்? ஆடுள்ள மனுஷன் தான்.
அல்லேலூயா. இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆனால் இவருக்கு இவ்வளவு பாடுகள் இருந்தும் இவர்கிட்ட இருக்கிற ஒரு 3 நல்ல விஷயத்தை, அந்த குறிப்பை மட்டும், பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நாம் கடைபிடிப்போமானால் எலியாவின் முடிவை போல நம்முடைய முடிவு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. பாடுகள் தான், ஆனால் முடிவு மகிமை. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அதனால் சீக்கிரத்தில் எல்லா உபத்திரவும் என்ன செய்ய போகுது? நீங்கிவிட போகிறது. அதனால் நாம் இந்த எலியா மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கும் முடிவில் ஒரு மகிமை என்ன செய்யுது? இருக்கிறது. இந்த எலியா எப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. யாருக்கு முன்னாடி தான் நிற்பார்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்பார். மனுஷனுக்கு முன்னாடி உன்னை போய் காண்பின்னா தான் காட்டுவார், இல்லாட்டி காட்ட மாட்டார். சாரி பாத்துக்கு போய் நீ அந்த விதவி வீட்டில் உன்னை பராமரிக்க கட்டளையிட்டன்னா தான் அங்கே போவார், இல்லாட்டி அங்கே என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். உன் ஸ்தானத்தில் எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னால் தான் அந்த நபரை தேடி இவர் என்ன செய்வார், போவார். மற்றபடி இவர் யார் பின்னாடி என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். சும்மா யார் முன்னாடி போய் என்ன செய்ய மாட்டார், நிற்க மாட்டார். இவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்பவர். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அல்லேலூயா. உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீர்கள். சும்மா யார் முன்னாடியாவது போய் உட்கார்ந்து உங்கள் நேரத்தை என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. எலியாவை போல கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நின்று பாருங்க. பாடுகளுக்கு மத்தியில் ஒரு மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த எலியாவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, இவர் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நிற்கிறவர். தேசமே சோரம் போயிட்டு அப்படிதானே, ஆனால் இவர் மட்டும் சொல்கிறாரு, நான் ஒருத்தன் நிற்கிறேன், நீங்கள் உங்கள் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வா, நான் கர்த்தருக்காக நான் நிற்கிற வைராக்கியமா, நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, உங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வாங்கன்றார். அப்போ இவர் பாருங்கள், எனக்கு கர்த்தருக்காக நிற்பதற்கு ஆதரவு இருந்தால் தான் நான் நிற்பேன் அப்படி சொன்ன ஒரு நபர். ஆளே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நின்னா யாருக்காக தான் நிற்பேன், கர்த்தருக்காக தான் நிற்பேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, கர்த்தருக்காக நிற்கிற எலியா. அப்போ இந்த உலகத்தில் உங்களை என்னை ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறார்னா, இந்த உலகம் கட்சிகளுக்கு பின்பாக நின்று கொண்டிருக்கிறது, தலைவர்களுக்கு பின்பாக நின்று கொண்டிருக்கிறது, உலகத்திற்கு பின்பாக நின்று கொண்டிருக்கிறது. இது இன்னும் நிறைய எக்ஸெட்ரா அப்படி சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு உலகம், போய் நின்றுட்டுருக்கு. ஆனால் நீங்களும் நானும் யாருக்காக நிற்கணும், கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும். மோசே மலையிலேருந்து இறங்கி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டு அவங்க பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அருவருக்கிற தவறுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவன் இங்கேருந்து ஒரு அறைகூவல் விடுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார்? அல்லேலூயா. அப்போ இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில், அநீதி நிறைஞ்ச உலகத்தில், பொல்லாப்பு நிறைஞ்ச உலகத்தில், வஞ்சனை நிறைந்த இந்த உலகத்தில் நீங்களும் நானும் யாருக்காக நிற்கணும்? கர்த்தருக்காக நிற்கணும். கர்த்தருக்காக நாம் நிற்கும் போது பாடுகள் வரும், வேதனைகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் முடிவில் அது மகிமையாய் மாறும். என்ன தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் அத்தனை பேர் கர்த்தருக்காக நின்றார்கள். வாளால் அறுப்புண்டார்கள், உயிரோடு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், இரத்த சாட்சிகளாய் மறிக்க தங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. சிலர் தான் தெய்வாதீனமாய் காப்பாற்றப்பட்டார்கள். மற்றவங்களுக்கு அப்படி வாய்ப்புகள் என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனால் நிச்சயம் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும், மகிமையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ கர்த்தருக்கு முன்பாக எலியா நின்றார், கர்த்தருக்காக நின்றார், கர்த்தரோடு தான் இருந்தார். அவருக்கு வேறு எந்த விதத்திலும் வேறு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மைண்டு டிஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன கிடையாது, இடமே கிடையாது. ஏன்னா அவர் எப்போவுமே கர்த்தரோடு இருக்கிறவர். அதனால தான் கர்த்தருடைய தெளிவான வழி நடத்துதல் அவருக்கு இருந்தது. பெருங்காற்று அடிக்கலாம், பூமி அதிரலாம், ஆனால் கர்த்தர் அதில் எதில் இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும். கர்த்தருடைய சத்தம், அந்த மெல்லிய அமர்ந்த அந்த மெல்லிய சத்தம் பேசுகிறது அவருக்கு நல்லா என்ன செய்யும், தெரியும். அல்லேலூயா. காரணம் அவர் யாரோடு இருந்தார், கர்த்தரோடு இருந்ததுனால தான். கர்த்தரோடு இல்லைன்னா இந்த அலைன்மெண்ட்டில் கண்டிப்பாக என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும். இந்த அலைவரிசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த எஃப்எம்மில் அந்த அலைவரிசை கரெக்டாக டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த அலைவரிசையில் வர்றதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களானால் இந்த உலகம் செல்லன்னு என்னன்னாலும் என்ன செஞ்சுட்டுருக்கலாம், செஞ்சுட்டுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது எந்த பாதிப்பையும் அது என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார்.
அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். சாகணும்னு சொன்ன இந்த எலியாவை, நீ என்னப்பா சாகணும்னு சொல்கிற, உன்னை நான் உயிரோடு எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவரை உயிரோடு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அக்கினி மயமான ரதங்கள் அனுப்பி ஆண்டவர் அவனை உயிரோடு எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவோடு மறுரூப மலையில் நின்று அவருடைய பாடுகளை மரணத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் மறுபடி தரிசனத்தில் என்ன செய்தார், காண்பித்து கொடுத்தாரெல்லாம் பைபிளில் பார்க்குறோம். அந்த அளவுக்கு எலியாவை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பாடுகளை பார்த்து கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறத விட்டுறக்கூடாது. பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்களை பார்த்து கர்த்தரோடு இருக்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தருக்காக இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய மிக முக்கியமான காரியம் இந்த எலியாவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்வது என்னன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் இந்த 3 விஷயத்தை நீங்கள் சொல்ல மறக்கவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்காக, கர்த்தரோடு. நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்கள் ஜெபமும் வல்லமை நிறைந்த ஜெபமாக இருக்கும். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் அதிகாரம் நிறைந்ததாக இருக்கும். அநேகர் தேவனிடத்தில் திருப்பப்படுவதற்கு வல்லமையான ஒரு கிருபா பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்போ நீங்கள் சந்தித்த வேதனைகள், அவமானங்களும், நிந்தனைகளும் ஒரு பெரிய பொருட்டாக என்ன செய்யாது, இருக்காது. ஏலியாவை போல கர்த்தர் நம்மையும் மாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியாவை போல, கர்த்தருக்காக நின்ற எலியாவை போல, கர்த்தரோடு நின்ற எலியாவை போல நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். அவனு எங்களைப் போல ஒரு பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்த போதிலும் இந்த இடத்தில் அவன் ஒரு இடத்துல கூட தவறு செய்யவில்லை ஆண்டவரே. ஆகவே அவனுடைய முடிவு மகிமையாக இருந்தது. அதே போல எங்களுடைய முடிவு மகிமையாக இருப்பதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த பிள்ளைகள் எலியாவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.